செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 28. இரவு 7:30 மணி ஆகியிருக்க இரவு உணவை சமைத்துக் கொண்டிருந்தாள் ரஞ்சனா. ஹரிணி வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு தம்பியுடன் படுக்கையில் விளையாடி கொண்டிருந்தாள். அவர்களை விளையாட விட்டு அருகிலேயே அமர்ந்து தன் கைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் பிரதாபன். அப்போது அந்த அறையை கடந்து சென்ற நிழல் உருவம் தெரிய தலையை நிமிர்த்தி பார்த்தான். ரஞ்சனா தான் எதையோ எடுத்துக்கொண்டு மறுபடியும் அறையை கடந்து சென்றாள். செல்லும்போது ஓர பார்வையாக அவனை பார்த்துவிட்டே அவள் செல்ல, அப்பொழுதுதான் அவள் மாலை வேலை விட்டு வரும்போது இயல்பில் இல்லாமல் இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வீட்டிற்கு வந்து அவளிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தவன் பிள்ளைகளுடன் நேரம் சென்றதில் கேட்கவே மறந்து விட்டிருந்தான். இப்போது ஞாபகம் வந்த பிறகு தள்ளி போட விருப்பமில்லாமல் கைபேசியை படுக்கையில் வைத்துவிட்டு எழுந்தான். பிள்ளைகளை பார்க்க இருவருமே அவர்களின் விளையாட்டுப் பொருட்களை குவித்து போட்டு விளையாடி கொண்டிருந்தனர். ஹரிணி வீடு கட்டும் விளையாட்டுப் பொருளை வைத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கொண்டிருக்க, பரத்தோ கைக்கு அடக்கமான குட்டி காரை ஓட்டிக்கொண்டு என்று வாயாலேயே சவுண்டு விட்டு கொண்டிருந்தான். இன்னும் சிறிது நேரத்திற்கு அவர்களின் கவனம் கலையாது என்று நினைத்தவன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அறையை விட்டு வெளியேறினான். ரஞ்சனா ஹாலில் இருக்கவில்லை. சமையல் அறையிலிருந்து சின்ன சின்ன சத்தங்களாக கேட்டுக்கொண்டிருந்தது. சத்தம் எழுப்பாமல் சமையல் அறை வாயிலில் நின்று மெல்ல உள்ளே எட்டி பார்த்தான். ரஞ்சனா இட்லி மாவை தட்டில் ஊற்றி இட்லி பானையில் வைத்து மூடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் உதடுகளோ ஏதோ மெல்லிய குரலில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் என்ன என்று அவனுக்கு கேட்கவில்லை. அதனால் அரவம் கேட்காமல் மெல்ல அவளை நெருங்கினான். ரஞ்சனா ஏதோ நினைவில் இருந்தால் போலும் அவன் பூனை நடை போட்டு வந்ததை கவனிக்கவே இல்லை. அவன் அவளை நெருங்கியதும் அவளின் முணுமுணுப்பு கேட்டது. நான் தான் லூசு, ஆள் ஆரம்பிச்சு அக்கண்ணா வரைக்கும் உளறி வைக்கிறேன். அந்த மனுஷன் மட்டும் எப்படி வாய விடாம நேக்கா தப்பிக்கிறாரு? அந்த சூசகமெல்லாம் எனக்கு தெரியலையே, நான் லூசு தான் என்று தனியாக புலம்பிக் கொண்டிருந்தாள். இப்போ ஒன்ன திட்டிக்கிறியா இல்ல என்ன திட்டுறியா என்று பிரதாபன் பின்னால் இருந்து குரல் கொடுக்க, ஆத்தாடி! எதிர்பாரா அதிர்வில் கத்தலுடன் நெஞ்சில் கையை வைத்து திரும்பி பார்த்தாள் ரஞ்சனா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரஞ்சுமா, நான் தான் என்று அவளை அமைதிப்படுத்தியவன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அவளை ஆராய்ச்சியாக பார்த்தான். இப்படிதான் சத்தம் இல்லாம வந்து நிப்பீங்களா? பயந்துட்டேன் என்று நெஞ்சில் தடவிவிடப் போனவள் அப்போதுதான் தன் நெஞ்சத்தின் மீது ஏதோ கனமாக உணர மீண்டும் பலமாக அதிர்ந்தாள் ரஞ்சனா. கணவனின் கை வெகு நிதானமாக அவளின் நெஞ்சை நீவி விட்டு அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தது. என்ன பண்றீங்க என்று திகைத்து விலக முயல, முடிந்தால்தானே? அவனின் இன்னொரு கரம் அவளின் இடையை அல்லவா பற்றி கொண்டிருந்தது. இது எப்போது நடந்தது? அதை கூடவா உணராமல் இருந்தோம் என்று ஆகி போனது அவளுக்கு. அச்சோ, என்ன என்று நடுங்கி போனவளாய் கேட்டவள் முதலில் தன் இடையில் இருக்கும் அவன் கையை எடுக்கவா அல்லது தன் நெஞ்சில் இருக்கும் அவனின் கையை எடுப்பதா என்று புரியாமல் குழம்பி போனாள். இப்போ எதுக்கு இவ்வளோ பயம்? நான் தானே என்று இலகுவாக கேட்டான். அப்போ நான் பயந்ததுதான் தவறா என்று அவள் சிந்தனை செல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை திட்டினியே, எதுக்கு என்று கேட்டு அவளின் சிந்தனையை மடைமாற்றிவிட்டான். திட்டினா எப்போ? சில வினாடிகளுக்கு முன் நடந்தது அவளுக்கு என்னவோ சில யுகங்களுக்கு முன் நடந்தது போல் இருந்தது. கணவனின் அண்மை காலையில் அவன் உடலில் தெளித்து மிச்சம் மீதியாய் இன்னும் அவனின் மேனியில் வாசம் செய்து கொண்டிருந்த வாசனை திரவியத்தின் மனம், அவளை உரசியும் உரசாமலும் இருந்தவனின் அகன்ற தேகம், அவளை அசைய விடாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அவனின் வலிய கரங்கள் எல்லாம் சேர்ந்து அவளை ஏதோ செய்து கொண்டிருந்தன. கணவனை விட்டு விலக வேண்டும் என்று தோன்றியது. அதே நேரத்தில் விலக வேண்டாம் என்றும் தோன்றியது.
இது உனக்கான இடம்தானே என்று ஆழ்மனதிலிருந்து ஒரு எதிரொலி அவளுக்குள் சத்தமாக முணுமுணுத்தது. அப்படியே அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டால் என்ன என்ற எண்ணமும் அவளுக்குள் ஓங்கி ஒலித்தது. தன் எண்ணம் சொல்லும் பாதை சரிதானா என்றும் தோன்ற இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்து போனாள் ரஞ்சனா. அவளின் குழப்ப பாவனை அவள் இதயத்தை அதிரச் செய்ய அதை உணர்ந்தவன் கைகளோ மெல்ல மெல்ல அவளை விட்டு விலகி கொண்டன. தவிப்பாய் கணவனின் முகம் பார்த்தாள் ரஞ்சனா. ஓகே, கூல் கூல் என்று கைகளை உயர்த்தியவன், நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் பிள்ளைங்களோட இருக்கேன் என்று அவளுக்கு அவகாசம் கொடுத்து அங்கிருந்து சென்று விட்டான். ஏதோ தவறு செய்துவிட்ட பாவனையில் திணறிய ரஞ்சனா தன்னை சமாளித்து கொண்டு இரவு உணவு செய்து முடித்துவிட்டு அவர்களை சாப்பிட அழைத்தாள். கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இட்லியை பரிமாறிவிட்டு கணவனின் முகத்தை பார்த்தாள் ரஞ்சனா. தன் செய்கையினால் கோபம் கொண்டு விட்டானோ என்ற பயம் அவளுக்கு. ஆனால் பிரதாப்பன் முகத்தில் கோபம் எதுவும் தெரியவில்லை. இயல்பாக பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். ஹரிணியின் தட்டில் சூடாக இருந்த இட்லியை பீத்து போட்டு ஆற வைத்தவன், கண்ணாவுக்கு நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட ஆரம்பி ரஞ்சுமா என்றான் இலகுவாக. கணவனின் அருகில் வந்து அவனின் தட்டில் சட்னியை ஊற்றுவது போல குனிந்தவள், சாரி என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். கண்களை உயர்த்தி மனைவியை பார்த்தவன் அருகில் இருந்த பிள்ளைகளை கண்களாலேயே சுட்டி காட்டிவிட்டு, நானே சட்னியை போட்டுக்கிறேன் ரஞ்சுமா, நீ முதல்ல சாப்பிட உட்காரு என்றான். இப்போது பேச வேண்டாம் என்று குறிப்பால் உணர்த்தி விட்டான். ஆனாலும் அவளின் மனம் அடங்காமல் சண்டித்தனம் செய்தது. அவளால் சரியாக சாப்பிடவே முடியவில்லை. பிள்ளைகளை கவனித்தாலும் மனைவியின் மீது ஒரு பார்வை வைத்திருந்த பிரதாபன் மகளின் புறம் திரும்பி, ஏ பாப்ஸ், அம்மாவுக்கு இட்லி பிடிக்கல போல, சரியாவே சாப்பிடல பாரு, தம்பி பையனுக்கு ஊட்டி விடுற மாதிரி அம்மாவுக்கும் ஊட்டி விடுவோமா என்று கேட்டான். அம்மா ஒன்றும் குட்டி பாப்பா இல்லப்பா என்று சொல்லி கைகளால் வாயை பொத்திக் கொண்டு சிரித்தாள் குழந்தை. அதானே, நான் என்ன குட்டி பாப்பாவா என்று ரஞ்சனா முனக, சாப்பாட்டை கண் முன்னால வச்சுக்கிட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சா சின்ன குழந்தைதான் என்றான் கேலியாக. ஆமா, அம்மா குட்டி பாப்பா போல அடம் பிடிக்கிறாங்க, நான் 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 ஊட்டி விடுறேன் என்று அமர்ந்திருந்த இடத்திலிருந்தே எட்டி தன் கையில் இருந்த உணவை அம்மாவிற்கு ஊட்டிவிட முயன்றாள். அவளுக்கு எட்டாமல் போக திரும்பி அப்பாவை பாவமாக பார்த்தாள். உன் குட்டி கைக்கு எட்டலடா பாப்ஸு, நீ எனக்கு கொடு, அப்பா கை பெருசா இருக்குல்ல, நான் அம்மா கொடுக்குறேன் என்றவன் மகளின் கையில் இருந்த உணவை தன் வாயில் வாங்கி கொண்டவன் பின் தானே மனைவிக்கு ஊட்டிவிட முயல ரஞ்சனா அவனை திடுக்கிட்டு பார்த்தாள். வாங்கு ரஞ்சுமா என்று அவன் வலியுறுத்த, ஆமா வாங்குமா, அப்பா எவ்வளோ நேரம் கையை நீட்டிட்டு இருக்காரு, பாவம் அவருக்கு கை வலிக்கும் என்று இரக்கப்பட்டாள் ஹரிணி. என் பொண்ணுக்கு அப்பா மேலே இருக்கிற இறக்கம் கூட என் பொண்டாட்டிக்கு இல்லையே. பிரதாபன் பாவமாக உதட்டை பிதுக்கினான். அவன் கேலிக்கு சொன்னாலும் ரஞ்சனாவை அது பாதிக்கவே செய்தது. இவர் மேல் எனக்கு அக்கறை இல்லையா என்று மனம் சுணக்கம் கொண்டது. ஆனாலும் அவன் கொடுத்த உணவை மறுக்காமல் வாயை திறந்து வாங்கி கொண்டாள். கார சட்னியில் தொட்டு கொடுத்த இட்லிதான், ஆனால் இனித்தது மனம். ரஞ்சனாவின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் தேங்கி நின்றது. தன் மனநிலையை மாற்ற முயலும் கணவனின் அன்பு அவளை நெக்குருக வைத்தது. நாளைக்கு 2 வத்தல் கம்மியா போடு ரஞ்சுமா, உனக்கு காரம் தாங்கல பாரு என்றான் பிரதாபன். அதெல்லாம் சரியாதான் இருக்கு என்று வாயை சுளித்து நொடிந்து கொண்ட ரஞ்சனா அடுத்து தானே எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். உணவு வேலை இதமான மனநிலையுடன் சென்றது. சாப்பிட்டு முடித்த சிறிது நேரத்தில் தூக்கத்திற்கு சினுங்கிய பரத் அன்னையின் மீது தொற்ற, அப்பா கிட்ட வாடா கண்ணா, கதை சொல்லி தூங்க வைக்கிறேன் என்று அழைத்து பார்த்தான் பிரதாபன். இல்ல, அம்மா தாச்சோ, அம்மா கிட்ட தாச்சி என்று அம்மாவிடம் தூங்குவதாக சொல்லி இன்று ஏதோ அவனிடம் செல்ல மறுத்து விட்டான். சரி ரஞ்சுமா, நீ அவனை தூங்க வை, நான் சாப்பிட்டதையெல்லாம் ஒதுங்க வைக்கிறேன் என்றான். இல்லை வேண்டாம், நான் இவனை தூங்க வச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன் என்று அவள் சொன்னதை அவன் கேட்டால்தானே. சாப்பாட்டு மேஜையை ஒதுக்கி சுத்தம் செய்ததோடு மட்டுமில்லாமல் பாத்திரங்களையும் கையோடு கழுவி அடுக்கி வைத்துவிட்டு அடுப்பையும் துடைத்து சுத்தப்படுத்தினான். ரஞ்சனா மகனை தூங்க வைத்து விட்டு வந்தபோது அந்த வேலைகளை முடித்துவிட்டு மாலையில் காய்ச்சிய பாலை சுட வைத்துக் கொண்டிருந்தான். நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே என்றவாறு அங்கே வந்தாள் ரஞ்சனா. இப்படியே சொல்லிதான் நீ என்னை இப்பெல்லாம் எந்த வேலையும் பார்க்க விடுறதில்ல.
அதான் செஞ்சு முடிச்சிட்டேனே, இனி அதை பற்றி பேச வேண்டாம் விடு. பரத் தூங்கிட்டானா? பாப்ஸ் உன் பின்னாலேயே வந்தாளே, என்னாச்சு? என்ன செய்கிறா? அவளும் தூங்கிட்டா. அதுக்குள்ளேயேவா? என்கிட்ட கதை கேட்பாளே. பரத் கூட சும்மா படுத்திருந்தா, அப்படியே தூங்கிட்டா. பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே 2 டம்ளர்களில் பாலை ஊற்றி மீதியை மூடி வைத்துவிட்டு மனைவியுடன் வரவேற்பிற்கு வந்தான் பிரதாபன். இருவரும் சோஃபாவில் அமர்ந்து அமைதியாக பாலை பருகி முடித்தனர். ரஞ்சனாவிற்கு பிள்ளைகளை பற்றி பேசும்போது கழன்ற வாய்ப்பூட்டு இப்பொழுது அழுத்தமாக பூட்டிக்கொண்டது. அவள் கையில் இருந்த வெறும் டம்ளரை வாங்கி தன்னுடையதுடன் சேர்த்து ஓரமாக வைத்த பிரதாபன், இப்ப சொல்லு. சோஃபாவில் இலகுவாக சாய்ந்து அமர்ந்தபடி பேச்சை ஆரம்பித்தான். அது நீங்க திடீர்னு பக்கத்தில் வரவும் பயந்து என்று அவள் தயக்கத்துடன் ஆரம்பிக்க, மறுப்பாக தலையை அசைத்தவன், அதை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். என்னை பற்றி ஏதோ ஒன்று உனக்குள்ள கொடையுதே, அது என்ன? முதல்ல அதை சொல்லு என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று வேகமாக மறுத்து மனைவியை தீர்க்கமாக பார்த்தான். அவனின் பார்வையே சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது போல இருந்தது. ஆனாலும் அவனின் முதல் மனைவியை பற்றி எப்படி கேட்பது என்ற தயக்கம் அவளிடம். அவ்வளவு நேரம் அவளின் எதிரில் அமர்ந்திருந்தவன் எழுந்து சென்று மனைவியின் அருகில் அமர்ந்து அவளின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டான். அவளை பேச வைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவனின் கைப்பற்றல் எப்பொழுதும் அவளுக்கு ஒரு ஆறுதலை தரும். உன் மனபாரத்தை தாங்க நான் இருக்கிறேன் என்ற திடத்தை தரும். என்னிடம் நீ மனம் விட்டு பேசலாம் என்ற நம்பிக்கையை தரும். இப்பொழுதும் அதையே உணர்ந்தாள். எதுவா இருந்தாலும் கேட்டுடு ரஞ்சுமா, உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழப்பிக்காத என்று மென்மையாக சொல்லி அவளை பேச தூண்டினான். அது அதாவது காவேரி என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தாள். அவளுக்கு என்ன என்று புருவம் சுருக்கி கேட்டான். அவங்கள பற்றி நம்ம கல்யாணத்துக்கு பிறகு சொல்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லலையே என்று தயக்கத்தை உதறி கேட்டே விட்டாள். நீ கேட்கவே இல்லையே என்று அவள் முகம் பார்த்து லேசாக சிரித்தவன், என்கிட்ட உரிமையா கேட்க உனக்கு இன்னைக்கு தான் தோணியிருக்கு என்று கேட்டான். ஏன், நானே கேட்டாதான் சொல்லுவீங்களா என்று ரஞ்சனா கேட்க, கண்டிப்பா. நானே பேச்ச ஆரம்பிச்சு அது உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண? நீயே கேட்கும்போது அந்த விஷயத்தை கேட்க உன் மனசு தயாராயிடுச்சுன்னு தான் அர்த்தம் என்றான். அதான் இப்போ கேட்குறேன்ல, சொல்லுங்களேன் என்றாள். சொல்லலாம். அதுக்கு முன்னாடி திடீர்னு ஏன் உனக்கு காவேரி நினப்பு வந்துச்சு என்று மனைவியை யோசனையாக பார்த்தான். ரஞ்சனா இப்பொழுது என்ன சொல்வது என்று அறியாமல் முழித்தாள். முதலிரவு என்ற உங்களின் வார்த்தையில்தான் நினைவு வந்தது என்று எப்படி சொல்வாள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. என்னை பற்றி நீங்கள் கேட்குறீங்கல்ல, நீங்கள் ஒன்றும் பேசலையேன்னு தான் என்று சொல்லி சமாளித்து பார்த்தாள். அப்படியா? ஆனாலும் திடீர்னு எப்படி தோணும்? ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கணுமே. என்ன அது என்று யோசனையுடன் கேட்டவன் இன்று என்னவெல்லாம் நடந்தது என்று யோசித்து பார்த்தான். அவனுக்கும் மதியம் நடந்ததும் அதைத் தொடர்ந்து மாலை ரஞ்சனா மௌனமாக வந்ததும் நினைவில் வர கண்டுபிடித்து விட்ட பாவனையில் நமட்டு சிரிப்புடன் அவளை பார்த்தான். ஃபர்ஸ்ட் நைட் சந்தேகமோ என்று கிண்டலுடன் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லையே என்று அவள் மறுத்த வேகமே அதுதான் என்றது. சந்தேகம் வர்றது நியாயம்தான் என்று சிரிப்புடன் ஆரம்பித்தவனின் முகம் சில நொடிகளிலேயே மாறிப்போனது. காவேரிய நான் கல்யாணம் பண்ணும்போது +2 மட்டும் முடிச்சுட்டு 2-3 வருஷம் வீட்டில் சும்மாதான் இருந்திருக்கா. அம்மா தேடி கண்டுபிடிச்ச பொண்ணு தான் காவேரி. அவங்க வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை என்றான். நீலகண்டன் அங்கிள் சொன்னார் என்றாள் ரஞ்சனா. மனுஷன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்தார். நான் தான் சில நேரம் அவர் நிம்மதி கெட காரணமோன்னு கூட எனக்கு தோணும். ஏன், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? அவர் பொண்ணை படிக்க வச்சிங்க, அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயந்தான். அதுக்காக நான் இப்போ வரைக்கும் கூட வருந்தியதே இல்லை. ஆனால் அவரால் அவரோட பொண்ணு இப்படி என்னை விட்டுட்டு போனதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கும் காவேரிக்கும் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் தான் ஆரம்பிச்சுது. அப்போ நான் பேங்க்கில் அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்டில் காவேரிக்கும் அம்மாவுக்கும் கூட கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. வாழ்க்கை சந்தோஷமாக போகுதுன்னு
நான் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் காவேரி ஒரு நாள் அவளோட படிப்பு ஆசையை பற்றி சொன்னான். அவள் ஆசையை நிறைவேற்றி வைப்போன்னு அவள் விருப்பப்படியே படிப்பில் சேர்த்து விட்டேன். ஆரம்பத்தில் அதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் காலேஜ் கடைசி வருஷம் படிக்கும்போது அவள் நடவடிக்கையே மாறிடுச்சு. எந்த நேரமும் வெளிநாடு போகிறத பற்றியே கனவு காணுவா. அதை பற்றியே நிறைய பேசுவா. நானும் நியாயமான ஆசை தானேன்னு அவள் ஆசையோடு பேசும்போது கேட்டிருக்கேன். வேலைக்குன்னு போனால் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் அவளோட கனவு வேறன்னு பின்னால் தான் புரிஞ்சுது. போக போக என் கூட இருக்கிற நேரங்களை குறைச்சிக்கிட்டா. அப்போ எனக்கும் சின்ன வயசு தானே. மனைவி வாசனையை அறிஞ்ச பிறகு எத்தனை நாள் தான் தள்ளி இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு மனைவியின் முகம் பார்த்தான். அவளும் ஒருவருடன் பிணைந்து வாழ்ந்தவள்தானே. அவனின் உணர்வுகள் புரிந்தது. அவன் தனக்கு செய்வது போல் அவனின் கையை அழுத்தி கொடுத்தாள். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு. அது சமாதானத்திலையும் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் அவாய்ட் செஞ்சவ ஒரு கட்டத்தில் என்ன திரும்ப நெருங்கினா என்று சொல்லி மீண்டும் மனைவியின் முகம் பார்த்தான். தன் மனநிலையை யூகிக்க முயல்கிறான் என்று புரிந்தது. சொல்லுங்க என்றவள் இன்னும் ஏதோ வரப்போகிறது என்று மனதை திடப்படுத்தி கொண்டு கேட்க ஆரம்பித்தாள். அடுத்த 2 மாசத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இடையில எங்களுக்கு நடுவில் சண்டை நடந்தபோது விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் கவலையாக இருந்தாங்க. காவேரி திரும்ப நல்லா நடந்துக்கவும் சந்தோஷப்பட்டாங்க. நானும் கூட. ஆனால் எல்லாம் வேஷம்னு தெரிய வந்தது என்றான். என்னாச்சு? ரஞ்சனா வருத்தமாக கேட்க, 40 நாளுக்கு அப்புறம் பிரெக்னென்ட்னு வந்து சொன்னான் என்று அவன் சொல்லி நிறுத்தியதும் அவனுக்கும் காவேரிக்கும் பிறந்த குழந்தை ஒன்று இருக்குமோ என்று அவளின் சிந்தனை போனது. ஆனால் பிரதாபன் வேறு சொன்னான். நானும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அந்த சந்தோஷம் போலி சந்தோஷம்னு புரிஞ்ச நொடி என்றவனின் குரல் நடுங்கியது. அந்நடுக்கத்தை அவனின் கைகளிலும் உணர்ந்தாள். என்ன ஆச்சுங்க? இன்னொரு கையால் அவன் தோளை ஆறுதலாக அழுத்தி கேட்டாள். அந்த குழந்தை என்னோடதில்ல என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. வாட்? முற்றிலும் அதிர்ந்தாள் ரஞ்சனா.